உலகுக்கு தந்து சந்த கவியால் நம்மை ஈர்த்த அருணகிரிநாதரை கருணைக்கு அருணகிரி என்று கூறுகின்றார்களே, அதற்கான அர்த்தம் என்ன? கந்தனின் கருணையால் மறுஜென்மம் பெற்று 1300க்கும் மேற்பட்ட திருப்புகழை பாடி நம் மனங்களை ஈர்த்ததால் கருணைக்கு அருணகிரி என்று பெயர் பெற்றாரா? தமிழ் புலவர்களை காத்ததால் இந்த பெயர் வந்ததா? தமிழ் புலவர்களை இவர் எப்போது காத்தார்? ஆமாங்க, தமிழ் புலவர்களை படாத பாடுபடுத்திய வில்லிபுத்தூராரிடமிருந்து புலவர்களை காப்பாற்றியதால் இவருக்கு கருணைக்கு அருணகிரி என்ற பெயர் வந்தது. சங்க புலவரான வில்லிபுத்தூரார் தமிழ் பாடல்கள் பாடுவதில் மிகச் சிறந்தவர். தன்னுடைய தமிழ் புலமையால் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். தனக்கு மிஞ்சியவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, தன்னை விட மேலான தமிழ் புலவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்ற இருமாப்புடன் அவர் உலா வந்தார். யாராவது தவறாக தமிழ் பாடல்களை பாடினால் உடனே அவர்களிடம் அந்த குறையை சுட்டிக்காட்டி அவர்களுடைய காதை அறுத்து விடுவார். திருவண்ணாமலையில் அருணகிரிநாதரனுடைய பெருமையை பற்றி வில்லிபுத்தூரார் கேள்விப்பட்டு திருவண்ணாமலைக்கு சென்று அருணகிரிநாதரிடம் தன்னுடைய தமிழ் புலமையை பெருமையாக பேசியிருக்கின்றார். இதை பார்த்த பிரபுடதேவ மன்னன் வில்லிபுத்தூராருக்கும் அருணகிரிநாதருக்கும் ஒரு போட்டியை ஏற்பாடு செய்தார். வில்லிபுத்தூரார் போட்டியில் தோற்றால் எதிராளியினுடைய காதுகளை அறுத்து விடுவார். இதை கேள்விப்பட்ட அருணகிரிநாதர் தனக்கு ஒரு தொரட்டியை தரும்படி கேட்டுக்கொண்டார். வில்லிபுத்தூரார் தோற்றுவிட்டால் அவருடைய காதுகளை தொரட்டியால் அறுப்பேன் என்று அருணகிரிநாதர் கூறினார். வில்லிபுத்தூராரும் ஒப்புக்கொண்டு போட்டி தொடங்கியது. அதாவது அருணகிரிநாதர் பாடல்களை பாடுவார், அதற்கான பொருளை வில்லிபுத்தூரார் கூற வேண்டும். அருணகிரிநாதர் கந்தர் அந்தாதி பாடலை ஒவ்வொரு பாடலாக பாடத் தொடங்கினார். ஒவ்வொரு பாடல் முடிந்ததும் அதற்கான பொருளை வில்லிபுத்தூரார் கூறிக்கொண்டே வந்தார். இவ்வாறு 53 பாடல்களை பாடி முடித்தார் அருணகிரிநாதர். அதற்கான பொருளையும் வில்லிபுத்தூரார் கூறிக்கொண்டே வந்தார். 54வது பாடலாக ஒரு ஏகாட்சர பாடலை அருணகிரிநாதர் பாடினார். அதாவது திதத்தத்த தித்த திதி தாதை தாதது தித்தத்திதா திதத்தத்த தித்த திதி தித்த தேதுத்து தித்தி தத்தா திதத்தத்த தித்தத்தை தாததி தேதுதை தாததத்து திதத்தத்த தித்தித்தி தீதி திதி துதி தீதொத்ததே என்பது அந்த பாடல். அருணகிரிநாதர் இந்த ஏகாட்சர பாடலை 54வது பாடலாக பாடி முடித்ததும் வில்லிபுத்தூரார் இந்த பாடல் அர்த்தமற்றது, பொருளற்ற இப்பாடலுக்கு பொருள் இல்லை, அப்படி பொருள் இருந்தால் அருணகிரிநாதரே கூறட்டும் என்று கூறினார். அருணகிரிநாதரும் அதற்கான விளக்கத்தை கூற வில்லிபுத்தூரார் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டார். தன்னுடைய காதை தொரட்டியை கொண்டு அறுக்குமாறு அருணகிரிநாதரிடம் கேட்டுக்கொண்டார். அருணகிரிநாதரோ, உங்களுடைய காதை அறுப்பது என்னுடைய நோக்கமல்ல, உங்களுடைய அகந்தையை எடுத்து கூறவே நான் இவ்வாறு செய்தேன் என்றார். நம்முடைய கண்கள் அனைத்து காட்சிகளையும் பார்த்து பார்த்து கண்ணு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம், பேசி பேசி வாய் வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம், நுகர்ந்து நுகர்ந்து மூக்கு வலிக்கிறது என்று கூறுவோம். ஆனால் கேட்டு கேட்டு காது எங்கேயாவது வலிக்குமாங்க? அப்படிப்பட்ட காதுகளை போய் நீங்கள் அறுக்கலாமா வில்லிபுத்தூராரே என்று அருணகிரிநாதர் கேட்டார். வில்லிபுத்தூராரும் தன்னுடைய தவறை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அருணகிரியாரும் வில்லிபுத்தூராரை, நீங்கள் உங்கள் புலமையை கொண்டு நல்ல பாடல்களை இயற்றலாமே, இந்த உலகிற்கு நல்ல பாடல்களை தரலாமே என்று கூறினார். அதன்படி பிற்காலத்தில் வியாசர் எழுதிய மகாபாரதத்தை தமிழில் மொழிபெயர்த்தார் வில்லிபுத்தூரார் என்பார்கள். வில்லிபுத்தூராருக்கும் அவருடைய தம்பிக்கும் சொத்து பிரச்சனை ஏற்பட்டது. வரபதி ஆட்கொண்டான் என்ற மன்னனிடம் தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறு கூறினார்கள். அப்பொழுது வரபதி ஆட்கொண்டான் மன்னன், வில்லிபுத்தூராருக்கு இன்னும் பொருளாசை போகவில்லையே, இதை வில்லியினுடைய மூளைக்கு புரிய வைக்க வேண்டும் என்று எண்ணினார். மகாபாரதத்தில் சொத்துக்காக ஆசைப்பட்ட துரியோதனுடைய குடும்பம் அழிந்தது. அதை வில்லிபுத்தூரார் படித்தால் இப்படி தம்பியுடன் சொத்து பிரச்சனைக்காக சண்டை போட மாட்டார் என்று உணர்ந்து வில்லிபுத்தூராரிடம் வியாசர் எழுதிய மகாபாரதத்தை தமிழில் மொழிபெயர்க்கும்படி பணித்தார். வில்லிபுத்தூராரும் வரபதி ஆட்கொண்டான் மன்னன் கூறியபடி வியாசர் எழுதிய மகாபாரதத்தை தமிழில் மொழிபெயர்த்தார்.
நாட்டை பிடிக்க ஆசைப்பட்டு துரியோதனன் அழிந்த கதையை படித்து தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் தம்பிக்கே எழுதி வைக்கும்படி பணித்து விட்டார். இந்த தமிழ் உலகிற்கும் வில்லி பாரதம் என்ற ஒரு அருமையானதொரு மகாபாரதம் கிடைத்தது. வில்லிபுத்தூராரினுடைய காதை அறுக்கின்ற சூழ்நிலை அருணகிரிநாதருக்கு கிடைத்தும் அவரை கருணை கூர்ந்து விட்டுவிட்டதால் அருணகிரிநாதருக்கு கருணைக்கு அருணகிரி என்ற அடைமொழி கிடைத்தது. காசுக்கு கம்பன், கருணைக்கு அருணகிரி, ஆசுக்கு காலமுகில் ஆவானே, தேசு பெறும் ஊழுக்கு கூத்தன், ஒக்க புகழேந்தி, கூழுக்கிங்கு அவ்வ எனக் கூறு. நன்றி, வணக்கம்.